என்னடா அந்த பொண்ணுக்காகவா? வைத்தியக்காரா, இன்னைக்கு சண்டே வரமாட்டான். வா அப்பா. அட வாடா சொல்றேன். எங்கப்பா? ஒண்ணு இல்ல, வா. இங்க எதுக்குப்பா? இங்க பயப்படாதடா. இங்க என்னப்பா பண்றீங்க? நான் இருக்கேன்ல. ரிலாக்ஸ். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பொண்ணு இருக்கா? கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்குங்க? என்ன விஷயம்ங்க? ஒண்ணு இல்லைங்க, பயப்படாதீங்க. பாப்பா, என்ன குமாரே, பண்றீங்க? என்னடா குமார்? அம்மாடி, குமாரே. பொண்ணு. என்னப்பா கூப்பிட்டீங்க? தோசை சுட்டுட்டு இருந்தேன். இவதான் குமாரி. பாத்தடா, நீ டெய்லி சைட் அடிச்சிட்டு வரிய இந்த பொண்ணுதான் குமாரி. ம். 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 அடையாளம் தெரியல? அப்போ மேக்கப், இப்ப வித்தவுட் மேக்கப். காதல் வசப்படும் போது பொண்ணுங்க எப்படி தெரிவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுவாங்க. வாழ்நாள் பூரா இப்படிதான் முடிவு பண்ணிக்கணும். அந்த அழகு அப்படியே இருக்குன்னு பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி வற்புறுத்தி ரெஜிஸ்டர் ஆபீஸ கூட்டிட்டு போய் கையெழுத்து போட்டு மாலையை மாத்திக்கிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டா அடுத்த 3வது மாசத்திலேயே இப்படி பார்க்க முடியாம, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு கண்டுபிடிச்சு கதறாம இப்பவே பாத்துக்க. இந்த பொண்ணு ஓகேயா? ஏன்பா நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? டேய் சாய் சாய் சாய், நில்லுங்க சார். ஆ? வீட்டுக்கு வந்தீங்க, பெல் அடிச்சீங்க, நீங்க பாட்டுக்கு பேட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. பேட்டிங் பண்ணலையா, ஹெல்ப் பண்ணேன். என் பையன் டெய்லி சுவர் ஏறி உன் பொண்ணுக்கு லைன் விடுறாயா. ஒரு அப்பனா நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் என் பையன் ஒரு அயோக்கிய பையன். மனசு வச்சு ஒரு 2 நாள் அழுத்தி ட்ரை பண்ணா உன் பொண்ணு வாழ்க்கை வீதிக்கு வந்துரும். அம்மாடியோ, இப்ப சொல்லு, நான் உனக்கு நல்லது பண்ணனா கெட்டது பண்ணனா? ரொம்ப